வணக்கம் உறவுகளே. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணுமா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் பிரண்டை. ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதும் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வறுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ரெசிபியோடைய ஹீரோவான பிரண்டையை போட்டு நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் பிரண்டையை ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றிக்கலாம். மாற்றி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் நம்ம ஆற வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இது போல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இதெல்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பிரண்டை துவையல் ரெடி. இது ஞாபக சக்தி அதிகமாக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம பற்களையும் எலும்புகளையும் நல்லா வலிமைப்படுத்துது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகள்.